வணக்கம். திருமந்திர தொடரை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ஒரு சுவையான திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உடம்பு இயங்கி அடங்குவது எப்படி? உங்களுக்கு பிடித்தமான தலைப்பு தானே. உடம்பு இயங்கி அடங்குவது எப்படி? அதற்குரிய திருமந்திர பாடலையும் அதற்குரிய சொல் பொருள் தெளிவையும் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே ஒரே ஒரு திருமந்திரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு முழு பொருளையும் உணர முடியாது. அதற்கு தொடர்புடைய மற்ற திருமந்திரங்களை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் திருமந்திரத்தினுடைய மொத்த சிறப்பு. அந்த வகையில் இந்த பாடல், உடம்புக்கும் நாளுக்கும் உயிராகிய ஜீவன் ஒடுங்கும் பரனொடு ஒளியா பிரம்மம் கடந்தொரும் நின்ற கணக்கது காட்டி அடங்கி அற்றது ஆரறிவாரே. இதான் இந்த மந்திர பாடல். உடம்புக்கும் நாளுக்கும் உயிராகிய ஜீவன், நம்மளுடைய ஜீவன் என்ற உயிர் இருக்கிறதே, அது மொத்தமாக 5 உடம்புகளை இயங்க வைக்கிறது. என்ன குழப்பமாக இருக்கிறதா? 5 உடம்பு எப்படி ஐயா? ஏற்கனவே 3 உடம்பு தானே சொன்னீங்க. ஸ்தூல உடம்பு, சூக்கும உடம்பு, காரண உடம்பு என்ற 3 அடுக்குகளால் ஆனது இந்த உடம்புன்னு தானே சொன்னீங்க. இப்ப 5 உடம்புங்கீங்களே என்னையா அப்படின்னு கேட்பீங்க. இந்த 3 உடம்புகளினுடைய உட்பிரிவுகள் 5 இருக்கின்றன. அவை அதற்கு கோஷம் என்று பெயர். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த ஸ்தூல உடம்பு, சூக்கும உடம்பு, காரண உடம்பினுடைய உட்பிரிவுகள். இந்த அன்னமய கோஷம் அப்படிங்கிறது ஸ்தூல உடம்புலனுடைய உட்பிரிவு. பிராணமய கோஷம், மனோமய கோஷம். பிராணன்னா நம்ம உடம்பினுடைய வாயு பகுதி. மனோமய கோஷம்னா நம்ம உடம்பினுடைய மனதுக்கான பகுதி. விஞ்ஞானமய கோஷம்னா நம்முடைய உடம்பிற்கான அறிவுக்குரிய பகுதி. இவை இந்த 3மே சூக்கும உடம்பிற்கான உட்பிரிவுகள், பார்க்க முடியாது. ஆனந்தமய கோஷம் காரண உடம்பிற்கான உட்பகுதி. ஆக இந்த உடம்புக்கும் நாளுக்கும் உயிராகிய ஜீவன், இந்த 5 உட்பிரிவுகள், உடம்பினுடைய 5 உட்பிரிவுகள் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒவ்வொரு உடலத்திற்கும் உயிர் தேவைப்படுகிறது. அதான் உடம்புக்கும் நாளுக்கும் உயிராகிய ஜீவன். இந்த உடம்புகளை அது இயங்க வைக்கிறது. உடம்புக்கும் நாளுக்கும் உயிராகிய ஜீவன். ஜீவன் பறந்து சென்று விட்டால் இந்த உடலங்கள் இயங்காது. அப்படி இயங்காத சமயத்தில் இந்த அன்னமய கோஷம் என்பது, அதாவது இந்த ஸ்தூல உடம்பு பூமியிலேயே அழிந்துவிடும். சூக்கும உடம்பும் காரண உடம்பும் இறைவனில் சென்று சற்று இளைப்பாறிக் கொண்டிருக்கும். இந்த பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் 4 இறைவனில் சென்று தங்கி இருக்கும். இந்த சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் பெறுவதற்காகத்தான் அவன் சுடுகாட்டுல நடனமாடி கொண்டிருக்கிறான். ஸ்தூல உடம்பு அங்கேயே அழிஞ்சிருது, அதை கண்ணால பாக்குறான். அந்த சாம்பலை எடுத்து அவன் ஆதிசிவன் பூசிக்கொள்கிறான். இந்த சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும், உலக உயிரினங்களுடைய சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் தாங்கி கொண்டு அவன் சென்று விடுகிறான். அதான் உயிர் போன பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த உடலத்தையும் உடலினுடைய 5 கோஷங்களையும் இயக்கக்கூடியது அந்த ஜீவன். அந்த ஜீவன் இடைவிடாது இயங்கிக் கொண்டிருந்தால்தான் இந்த உடம்புகள் இயங்கும். அந்த ஜீவன் மூலாதாரத்திலிருந்து தோன்றி
சுழுமுனை நாடி என்ற முதுகுத்தண்டு நாடி வழியாக துரியம் வரைக்கும் சென்று கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் இடைவிடாது. அதுதான் நாம் உயிரோடு இருப்புகிறோம் என்பதற்குரிய அறிகுறி. அப்போ இந்த உடம்பு இயங்க வைக்கிறது இந்த உயிர். எவ்வாறெல்லாம் உடம்பு இயங்குகிறது? உடம்பு ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, இந்த 10 இந்திரியங்களின் வழியாக மனம் செல்லும் பொழுது இந்த உடம்பு தசவாயுக்கள் மூலமாகவும் நாடிகள் மூலமாகவும் இயக்கப்படுகிறது, இயங்குகிறது. பஞ்ச இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5னா உணர்ச்சிகள். தொடு உணர்ச்சி, சுவை உணர்ச்சி, பார்வை உணர்ச்சி, நுகர்தல் உணர்ச்சி, கேட்டல் உணர்ச்சி. இந்த 5 உணர்ச்சிகள், கண்ணால் பார்க்க முடியாத உணர்ச்சிகள், ஞான இந்திரியங்கள். அவற்றிற்குரிய கருவி மெய், வாய், கண், மூக்கு, செவி. கர்மேந்திரியங்கள் வேலைகளை செய்யக்கூடியவை. எடுத்தல், கொடுத்தல், நடத்தல், ஓடுதல், தின்னல், பேசுதல், கழிவினை வெளியேற்றுதல், உயிர் சக்தியை வெளியேற்றுதல். இவைகள் கர்ம இந்திரியங்கள். அவைகளுக்குரிய கருவிகள் கை, கால், வாய், எருவாய், கருவாய். இந்த 10 இந்திரியங்களின் மூலமாக மனம் செல்லும் பொழுது உடம்பு இயங்குகிறது. எவ்வாறு இயங்குகிறது? உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு திடீரென்று இனிப்பு சாப்பிட தோன்றுகிறது. அப்படி என்றால் மனம் அந்த புலனான நாக்கின் வழியாக சென்று அந்த இனிப்பு சுவையை தேடுகிறது. உங்களுக்கு திடீரென்று இசையை கேட்க தோன்றுகிறது என்றால் மனமானது காது என்ற கருவியின் மூலமாக சென்று அந்த காதை இயங்க வைத்து அந்த இசையை கேட்க வைக்கிறது. அழகான பொருள்களை காண வேண்டும், திரைப்படம் காண வேண்டும் என்று சொன்னால் மனம் அந்த கண் என்ற கருவியின் புலனின் மூலமாக சென்று அதை தேட வைக்கிறது. இவைகளையெல்லாம் தசவாயுக்கள் இயக்க வைக்கின்றன. கூர்மன் என்ற வாயு கண்ணை இயக்குகிறது. அப்போ அந்த கண் இயங்குவதற்கு கூர்மன் என்ற வாயு. நாகன் என்ற வாயு கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பயன்படுகிறது. அந்தந்த சமயத்துல உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ இந்த வாயுக்கள் செயல்பாட்டிற்கு வந்து அந்த உடலை இயங்க வைக்கும். அந்த வாயுக்கள் இயங்கக்கூடிய இடங்களைத்தான் நாம் நாடிகள் என்று சொல்கிறோம். கழிவினை வெளியேற்ற வேண்டும் என்றால் அபானின் என்ற வாயுவை இயக்க வேண்டும். அது தொப்புள் பகுதியிலிருந்து அடிப்பகுதி நோக்கி சென்று கழிவுகளை வெளியேற்றும். அதற்குரிய கட்டளையை மூளையில் இருந்து அதற்குரிய அந்த வாயு பெற்று அந்த செயலை செயல்படுத்த வைக்கும். வியானன் என்பதுதான் தொழிற்காற்று. மூளையிலிருந்து உத்தரவுகளை பிறப்பித்து அந்த வேலைகளை செய்ய வைக்கக்கூடியது. வியானன் என்ற தொழிற்காற்று மூலமாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த அபானன் என்ற வாயு மூலமாக கழிவு வெளியேற்றப்படுகிறது. அப்ப வியானன் தான் தொழிற்காற்று அனைத்து தொழில்களையும் உடம்பில் செய்கிறது. அவைகள் இயங்கக்கூடிய அந்த வழித்தடங்களைத்தான் நாம் நாடிகள் என்று சொல்கிறோம். இடகலை, பிங்களை, நடுநாடிக்கு இந்த சுழுமுனை என்று பெயர். சிகுவை உள்நாக்கு பகுதி இயக்கக்கூடியது. சங்குனி மூலாதாரத்தில் இருந்து எருவாய் வரைக்கும் உள்ள வேலைகளை இயங்கக்கூடியது. காந்தாரி இடது கண்ணை இயக்கக்கூடியது. புருடன் வலது கண்ணை இயக்கக்கூடிய அந்த நாடி. அத்தி இடது காது, அலம்புடை வலது காது. இந்த மாதிரி எல்லாம் நாடிகள் இருக்கின்றன. இந்த நாடிகளின் வழியாகத்தான் அந்த தொழிற்காற்றுகள்
தங்களுடைய பாதை அமைத்துக் கொண்டு சென்று அனைத்து தொழில்களையும் செயல்படுத்துகின்றன. இவ்விதமாக உடம்பு இயங்குகிறது. அதான் உடம்பும் நாளுக்கும் உயிராகிய ஜீவன் ஒடுங்கும் பரனொடு. எப்படி அது பரத்தில் சென்று ஒடுங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது? இயங்கிக் கொண்டே இப்படி இருக்கிறது. நான் சொன்ன இந்த முறையில் எல்லாம் தினந்தோறும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனமானது இந்த பஞ்ச இந்திரியங்களின் வழியாக சென்று அந்த எண்ணங்களை தூண்டிவித்து மூளையிலிருந்து வாயுக்கள் உத்தரவை பெற்று நாடிகளின் வழியாக சென்று உடல் உறுப்புகளை இயங்க வைத்து உடலை இயக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு சமயத்தில் அது தன்னுடைய வேலையை இந்த உடம்பில் முடித்து விடுகிறது. அந்த ஜீவாத்மா, அதான் உடம்புக்கும் நாளுக்கும் உயிராகிய ஜீவன் இந்த உடம்பில் தான் வாழ வேண்டிய காலத்தை நிறைவு செய்து விட்ட பிறகு ஒடுங்கும் பரனொடு அந்த ஜீவன் என்ன செய்கிறது? நவதுவாரங்களில் ஏதேனும் ஒன்றின் வழியாக புறப்பட்டு சென்று விடுகிறது. கண் வழியாக செல்லலாம், நாசி வழியாக செல்லலாம், வாய் வழியாக செல்லலாம், காது வழியாக செல்லலாம், எருவாயின் வழியாக செல்லலாம், கருவாயின் வழியாக செல்லலாம். ஆனால் ஞானிகளுக்கு மட்டும் கபாலத்தை உடைத்துக் கொண்டு செல்லும். சென்று பரனோடு சென்று தங்கிவிடும். ஞானிகளுக்கு மட்டும்தான் கபாலத்தை உடைத்து கொண்டு செல்லும். அதனால நம்ம என்ன செஞ்சிருவாங்க, நம்ம ஊர்ல ஆளுகள்லாம் யாருக்காவது இந்த கபாலம் உடையாம இருந்துனா இவங்க உடைச்சு விடுவாங்க. அறியாமை. ஞானிகளுக்கு தானே வந்து கபாலத்தை உடைத்துக் கொண்டு அந்த ஜீவன் சென்று விடும். அந்த ஜீவனுக்கு அவ்வளவு வலிமை உண்டா என்றால் வலிமை உண்டு. ஆனால் மிகவும் மெல்லியது, வலுவில் மிகவும் வலியது. மண்டை ஓட்டை உடைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானது, ஆனால் மிகவும் மெல்லியது. எந்த அளவுக்கு மெல்லியது என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆக்கினால் ஆவியின் கூறது 100,000ல் ஒன்றே. 100 கோடியில் 1 மில்லிமீட்டர் அளவு மெல்லியது. ஒரு பசுமாட்டினுடைய மயிரை எடுத்துக்கொண்டு அதை 100 பங்கு வைக்கணும். அதுல ஒன்னு எடுத்து அதை 1000 பங்கு வைக்கணும். அதுல ஒரு பங்கு எடுத்து அதுல 1,00,000 பங்கு வைக்கணும். இப்ப 100 கோடியில் 1 மில்லிமீட்டர் தோராயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜீவன் நவதுவாரங்களில் வழியாக ஏதேனும் ஒன்றின் வழியாக வெளியேறி ஞானிகளுக்கு கபாலத்தை பிளந்து கொண்டு வெளியேறி ஒடுங்கும் பரனொடு. அந்த ஜீவன் சென்றவுடன் ஸ்தூல உடம்பு பூத உடம்பாகி மண்ணுலையிலேயே எரிக்கப்படுகிறது. அதுல ஒவ்வொரு வாயுக்களாக வெளியேறிவிடும். தச வாயுக்களும் ஒன்று முன்னாக வெளியேறி தனஞ்சயன் என்ற வீங்கர் காட்டு மட்டும் உடம்பை வீங்க வைத்து 48 நாள் கழித்து உடம்பை வெடித்துக் கொண்டு புறப்பட்டு விடும். கடைசியாக புறப்படக்கூடிய வாயு தனஞ்சயன் என்ற வாயு. இட்ஸ் ஆல் ஓவர் என்று அர்த்தம். இவ்விதமாக ஜீவன் பரத்தில் சென்று ஒடுங்குகிறது. அந்த ஸ்தூல உடம்பு மண்ணுலையிலேயே அழிந்துபட்டு விடுகிறது. அந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் வேறு வழி இல்லாமல் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறைவனில் இறைப்பாரி கொண்டிருக்கிறது. இயங்க முடியாது. ஏனால் இயங்குவதற்கு உயிர் இல்லை. எப்பொழுது இயங்கும்? அதை அடுத்தவர்கள் சொல்றார். ஒளியா பிரம்மம் கடந்தோறும் நின்ற கணக்கது காட்டி அடங்கி அற்றது ஆரறிவாரே. ஆனால் இந்த உயிர் சென்று தங்கக்கூடிய அந்த பரமாத்மா ஒளியா பிரம்மம், அது என்றுமே நிலையாக உள்ள பேரொளி பிளம்பு. அதற்கு பெயர்தான் ஆதிசிவன். அந்த ஆதிசிவனில் இருந்துதான் அனைத்தும் தோன்றி ஆதிசிவனிலேயே அனைத்தும் ஒடுங்கும். அது ஒளியா பிரம்மம். ஒளியா பிரம்மம் கடந்தோறும் நின்ற கணக்கது காட்டி ஏன் கடந்து நிற்க வேண்டி வருகிறது? தன்னால் படைக்கப்பட்ட ஜீவாத்மாக்கள் வினைப்பயனை கழிக்கும் வரைக்கும் மீண்டும் மீண்டும் அவைகளுக்கு உடலங்களை கொடுத்து அவைகளை வினைப்பயனை கழிக்க வைத்து
அவைகளுடைய வினைப்பயன்கள் எல்லாம் ஒரு நாள் கழிந்த பிறகு அவைகளை தன்னுள் ஏற்றுக்கொண்டு நிரந்தரமாக அவைகளுக்கு வீடு பேறு அளித்துவிடும். இந்த மாதிரி எல்லாம் பாடல்களை இயற்றணும்னா இறைவன் தான் இந்த பாடலை திருமூலர் வழியாக செய்திருக்கிறான். ஒளியா பிரம்மம் கடந்தோறும் நின்ற கணக்கது காட்டி அடங்கி அற்றது யாரறிவாரே. உங்களுக்கு விளங்க வைப்பதற்காகத்தான் ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி 84 லட்சம் வகையான உடம்புகளை அது பிறப்பிக்கிறது. அந்த பரமாத்மா 84 லட்சம் வகையான உடம்புகளை விதையிலிருந்து பிறப்பவை, முட்டையிலிருந்து பிறப்பவை, பாலூட்டிகள், வியர்வையிலிருந்து பிறப்பை ஆக 4 வகை உயிரினங்களாக 4 கொலாம் அவர் ஊழி படைத்தன என்று அதைத்தான் திருநாவுக்கரசர் சொல்கிறார். 4 வகையான உயிரினங்களை 84 லட்சம் வகையான உடலங்களாக பிறப்பித்து அவைகளை வினைப்பயன்களை அனுபவிக்க வைத்து வினைப்பயன்கள் அனுபவிக்கும் வரை மீண்டும் மீண்டும் பிறக்க வைத்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தே. எல்லா பிறப்பும் பிறந்தாலும் முக்தி அடைவதற்குரிய உடம்பு மானிட உடம்பு, அதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவை பிராட்டி சொல்கிறாள். அப்போ ஒவ்வொரு உயிரினங்களும் ஒளியா பிரம்மம் கடந்தோறும் நின்ற கணக்கது காட்டி ஒரு உடலத்தை கொடுத்து அந்த உடலத்துல முதல்ல சிவ தத்துவங்கள் மூலமாக அந்த உடம்பை தோற்றுவித்து அதில் வித்வா தத்துவங்கள் ஏழின் மூலமாக அந்த உடம்பை இயங்க வைத்து ஆன்ம தத்துவங்கள் 24 அதில் ஏற்படுத்தி ஆக 36 தத்துவங்களை முதற்கண் கருவிலேயே ஏற்படுத்தி பின்பு கரையில் வளர்த்து கொண்டு இருக்கும் பொழுதும் பிறந்த பின்பும் மேலும் 66 தத்துவங்கள் அம்சங்களை இந்த உடம்பில் ஏற்படுத்தி புகுத்தி ஆக 96 தத்துவங்களால் இந்த உடம்பை இயங்க வைத்து அந்த உடம்பை இயங்குவதற்கு தச வாயுக்களையும் தச நாடிகளையும் பயன்படுத்தி இவ்விதமாக உயிரின் மூலமாக அந்த உடம்பை இயங்க வைத்து அந்த உடம்பில் மூச்சு கணக்கு முடிந்தவுடன் அந்த உடம்பை பூலோகத்திலேயே சூழ உடம்பை தங்குமாறு செய்து அந்த பிராணன் அந்த ஜீவனை மட்டும் தன்னுள் ஏற்றுக்கொண்டு அந்த சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் வைத்துக்கொண்டு கணக்கை பார்த்து கடந்தோறும் நின்ற கணக்கது காட்டி கணக்கெல்லாம் வெரிஃபை பண்ணி அதை வினைப்பயன் அனுபவிக்க வேண்டி இருக்கிறதா, மிச்சமே இல்லை என்ன தன்னுள்ளேயே முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அடங்கி அற்றுப்போக செய்து விடுகிறது, நிலையான வீடு பெற்றை அளிக்கிறது. அப்படி இல்லை, கணக்கில் மிச்சமாக வினைப்பதிவுகள் இல்லை என்று இருக்கிறது என்றால் அதற்குரிய ஒரு பிறவியை அதற்கு கொடுத்து எங்கு பெற வேண்டும், யாருக்கு பிறக்க வேண்டும், எந்த மாதிரி உடலமைப்பில் பிறக்க வேண்டும், யாரை திருமணம் செய்ய வேண்டும், யாரை மகனாக பெற வேண்டும் என்ற நியதிகளை அது வித்யா தத்துவங்களின் மூலமாக படைத்து அதற்கு மீண்டும் உயிரை கொடுத்து அனுப்பிவிடுகிறது. இவ்விதமாக பிறத்தலும் இறத்தலும் நாம் வினைப்பயனை கழித்து முடிக்கும் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதான் அடங்கி அற்றது யார் அறிவாரே. அற்புதமான திருமந்திரம் தானே. ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் உணர்த்தக்கூடியது. அப்ப இந்த திருமந்திரத்தை இன்று பொருள் உணர்ந்து சுவைத்துக் கொண்டிருங்கள். உடம்புக்கும் நாளுக்கும் உயிராகிய ஜீவன் ஒடுங்கும் பரனொடு ஒளியா பிரம்மம் கடந்தோறும் நின்ற கணக்கது காட்டி அடங்கி அற்றது ஆரறிவாரே. அதுதான் இந்த திருமந்திரம். மற்றும் ஒரு திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.